காஞ்சிபுரம் ஸ்ரீ கனகதுர்கை அம்மன் ஆலயத்தில் உலக மக்கள் நன்மைக்காக நவசண்டி யாகம் விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் கோனேரி குப்பம் பகுதியில் அமைந்துள்ள பழமையான ஸ்ரீ கனகதுர்கை அம்மன் ஆலயத்தில் உலக மக்கள் நன்மைக்காகவும் நோய் நொடியின்றி வாழ்வு பெறவும் அனைத்து செல்வங்களும் பெற்று சகல சௌபாகியங்கள் பெறவும் வேண்டி நவசண்டி மகாயாகம் நடைபெற்றது. இதில் காலை கலச பூஜை, நவாவரண பூஜை, கன்னியா பூஜை, சுவாசினி பூஜை, வடுக்க பூஜை, தம்பதி பூஜை உள்ளிட்ட பூஜைகளுடன் யாகசாலை பூஜை சிறப்பாக துவங்கியது. இதில் வீரத்திற்கு புகழ்பெற்ற மகாகாளி சண்டி, செல்வத்திற்கு உகந்த மகாலட்சுமி உள்ளிட்ட அம்மனுக்கு 13 அத்தியாயமாக அம்மனுக்கு வேண்டிய பழ வகைகள், தேங்காய் வகைகள், புஷ்ப வகைகள் மற்றும் வாசனை வண்ண திரவியங்கள் யாகத்தில் சமர்ப்பித்து வழிபாடு செய்யப்பட்டது. மேலும் வஸ்திரங்கள் மற்றும் மாங்கல்யம் சமர்ப்பித்து தீபாராதனைகள் நடைபெற்றது. இதில் ஸ்ரீ கனகதுர்கை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் கலசாபிஷேகம் மற்றும் தீபாராதனை நிகழ்வு நடைபெற்று பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை டாக்டர் திருப்பூர் தணிகாசலம் பக்தர்களுடன் இணைந்து சிறப்பாக செய்திருந்தார். யாகசாலை பூஜைகளை ஏகாம்பரநாதர் ஆலய தல மிராஸ்தாரர் மகேஷ் சிவாச்சாரியார், ஆன்மீக தானாதர் ஆலய கிஷோர் சங்கரவாடிகள் ஆகியோர் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளின் அருளை பெற்று சென்றனர். सुंदरी स्वाहा परापराणां परमात्मे परमेश्वरी यच्च किंचित् वजतस्तु सदसद्वाकिलात्मके स्वाहा सर्वस्य याशक्ति सात्वं शक्तिमान भवेत् सात्वं इत्थं प्रभावेश दाने देविदं सुदा स्वाहा मोहेतो दर आदर्शं सुरो मधुकेतव स्वाहा சார் கொஞ்சம் திரும்பியோ சார். அம்பாள் அமர்ந்து மகிஷாசுரன் ஓடி வரும்பொழுது மதுயாக பிவாமியம் நான் கையில வச்சிருக்கக்கூடிய இந்த போர்னால தன்னுடைய உன்னுடைய அட்டகாசத்தை நீ பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்லி மதுவை குடிச்சிட்டு குடும்பத்தினாலேயே மதுவை குடிச்சிட்டு विश्वानिना दुर्गः जातवे विदाधनूनां स्वाहा नादकं सहमानवग्रमग्निकुम्भवेम परमासुखस्ता नमः विप्रय स्वास्मभ्यञ्जसो भगवान् जस्व स्वाहा ओभिर्जुट्टमयिदो निषिक्तन्तवे इन्द्रविष्णारुणसञ्चरेम आकस्य पृष्ठमभिसंवसानो वैष्णवी लोकयामादयन्तां स्वाहा कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि प्रदोयं दीपः महाकाली चण्डिकायै स्वाहा विशेष अन्नमहानिवेदनौ ओम जयंती मंगला प्रियताम अनेन दिव्यमंगल होमेन भगवती
प्रथमाध्याय देवताः प्रथमधुकैकवसंहारी युद्धमहोत्सवे तो देवी कुशोलेन गदया शक्तिवृष्टिभिः स्वाहा ராட்சசர்கள் அப்படின்ட்டு எல்லா ஜீவராசிகளையும் துன்புறுத்துறோம். என்ன துன்புறுத்துறாங்க? நான் தான் பராசக்தி, நான் தான் பரமேஸ்வரன் அப்படின்ட்டு எல்லாரையும் தங்க தான் வணங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஹிம்சிக்கிறான். அப்படி ஹிம்சிக்கும் போது தேவர்கள் எல்லாம் பயந்து போய் சரணாகதியா பரமேஸ்வரன் போய் முறையிடலாம். பரமேஸ்வரன் என்ன பண்றா? இது என்னெல்லாம் பண்றாங்க? மகிஷாசுரன் என்ன ஒரு சிரமம் பண்றாங்க? ஓம் இரண்டாம் அத்தியாயத்தில் பலவாறு விளக்கக்கூடியது இந்த பூர்ண பலம் சொல்லக்கூடிய இந்த மாணிக்கியம் அவர்களே ஓம் மகாலட்சுமி மகாலட்சுமி சொர்ணம் போட்டு போடுங்க மாட்டேன் போடுங்க. டைம் ஆயிடுச்சு. அந்த அம்மா வெயிட் பண்றா பாருங்க. சாமி வெயிட் பண்ணக்கூடாது, காட்டவே கூடாது. போட்டாச்சா? அடுத்த பேட்ச் அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம். ஒரே நிமிஷம் அப்படியே இப்பொழுது இரண்டாம் அத்தியாயத்தின் பூர்ணாவதி.
एकोनसप्तति मंत्रात्मिका द्वितीयाध्याय देवता सुरसुरादि विश्व संस्तुत कीर्तिः शुभ मंगल पुण्य सौंदर्य दीप्तिः सांकरेषु साध्वी दिव्यांगचैव गात्रे सुच्छिन्न धन्वानमासुडै स्वाहा धन्वा विरतो हताश जय चंडिका परमेश्वरी देवी के जय நகரேஷு காஞ்சி என்று மகாகவி காளிதாசரால் போற்றுதலுக்குரியதும் சத்தியவிரத கஷேத்திரமாக விளங்கக்கூடிய காஞ்சி மாநகரிலே கிழக்கு முகமாக வீட்டிலிருந்து நவகாலிகளில் ஒருவராக விளங்கக்கூடிய ஸ்ரீ கனகதுர்க்கை அம்பிகையின் ஆலயத்திலே உலக நன்மைக்காகவும் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் இன்புற்று வாழ்வதன் பொருட்டு திதி யோக கரண கேந்திராலயம் திரு தணிகாசலமையா அவர்களின் உபயம் மூலியமாக அவருடைய மாணவர்கள் புடைசூழ 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பலவித க்ஷேத்திரங்களிலிருந்து வந்திருந்து உலக நன்மைக்காக நமது ஆலயத்திலே நவசண்டி மகாயாக வைபவமானது நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக கலசங்கள் நேற்றைய தினம் முதல் கலசங்கள் ஸ்தாபனம் செய்து நவாட்சரி மற்றும் மூலமந்திரங்களினாலே ஆಹುதிகள் சமர்ப்பிக்கப்பட்டு இன்றைய தினம் 13 அத்தியாய தேவதைகள் மற்றும் விசேஷ உபசாரங்கள் மற்றும் 108க்கும் மேலான மூலிகை திரவியங்களினாலே அம்பிகைக்கு ஆಹುதிகள் 13 அத்தியாயத்திற்கும் 13 அன்னங்கள் 13 பக்ஷரங்களினாலே அம்பிகைக்கு ஆಹುதிகள் சமர்ப்பிக்கப்பட்டு இந்த க்ஷேத்திரத்தில் உள்ள அனைவரும் இந்த பாரத தேசத்தில் உள்ள அனைவரும் இன்புற்று வாழ்வதன் பொருட்டு ஒரே சங்கல்பமாக அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற சங்கல்பத்தினை செய்து கொண்டு இப்பொழுது அந்த நவசண்டி மகா வைபவமானது நமது கனகதுர்க்கை ஆலயத்திலே மிகவும் சிறப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அன்பர்கள் அனைவரும் இந்த வைபவத்தினை கண்டு அம்பிகையை தரிசித்து எல்லாம் வல்ல ஸ்ரீ கனகதுர்க்கை அம்பிகையின் பேரருக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொண்டார்.